தாவேகா தலைவர் விஜய் சினிமாவில் தளபதியாக வளர்ந்த கதை. 1974 இயக்குனர் S.A. சந்திரசேகரன் பாடகி சோபா தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தை ஜோசப் விஜய்தான் இன்றைய இளம் தலைமுறையால் தளபதி, பாசக்கார அண்ணன், தமிழக அரசியலின் எதிர்கால நம்பிக்கை, வருங்கால முதல்வர் என்றெல்லாம் அழைக்கப்படும் விஜய். அப்பா S.A. சந்திரசேகர் பிரபலமான இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் சட்டம் ஒரு விளையாட்டு, நான் சிவப்பு மனிதன் உள்ளிட்ட படங்களில் விஜயை குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்தார் அவரின் தந்தை S.A. சந்திரசேகர். திரைத்துறைதான் தனது எதிர்காலம் என அந்த காலகட்டத்திலேயே முடிவு செய்த விஜய் சென்னை லயோலா கல்லூரியில் BSc விஷுவல் கம்யூனிகேஷன் இளங்கலை பிரிவில் சேர்ந்தார். இருப்பினும் சினிமாவில் நடிக்கும் ஆர்வத்தில் தனது கல்லூரி படிப்பை பாதியில் கைவிட்டார் விஜய். அப்பா சந்திரசேகரின் இயக்கத்தில் விஜயின் அம்மா சோபா திரைக்கதையில் உருவான நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் விஜய். இவரின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு தந்தை S.A. சந்திரசேகரன் தான் காரணமாக இருந்தார். விஜய்க்கு பட்டி தொட்டி எங்கும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே அறிமுகம் கிடைக்க வேண்டும் என அவர் எடுத்த புத்திசாலித்தனமான முடிவுதான் விஜயகாந்துடன் விஜயை இணைத்து அவர் இயக்கிய செந்தூரப்பாண்டி திரைப்படம். எதிர்பார்த்தவாறே விஜய் பட்டி தொட்டி எங்கும் உள்ள கிராமங்களிலும் அறிமுகமானார். விஜய் என்கிற நடிகனை தமிழ் ரசிகர்கள் அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றது அந்த படம்தான். அதனைத் தொடர்ந்து தந்தையின் இயக்கத்திலேயே ரசிகன், தேவா, விஷ்ணு என அடுத்தடுத்த படங்களில் நடித்த விஜய் நடனம், நடிப்பு, ஆக்ஷன் என்று கமர்ஷியல் ஹீரோவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் படிப்படியாக அறிய தொடங்கினார். சாதாரண ஹீரோவாகவே வலம் வந்த விஜயை 1996 வெளிவந்த பூவே உனக்காக படத்தின் மூலம் நல்ல நடிகராக வெளியே கொண்டு வந்தவர் இயக்குனர் விக்ரமன். முந்தைய படங்களால் உருவாகியிருந்த எண்ணங்களை மாற்றியதோடு தமிழ் சினிமாவுக்கு விஜயை ஒரு நடிகராக அடையாளம் காட்டியது பூவே உனக்காக படம்தான். இந்த படத்திற்கு பிறகுதான் இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு லண்டனில் படித்து வளர்ந்த ஈழத் தமிழர் சங்கீதா விஜயின் தீவிர ரசிகையானார். விஜயை பார்ப்பதற்காகவே லண்டனில் இருந்து கிளம்பி வந்தவர் ரசிகை என்ற அறிமுகமாகி, தோழியாகி, பின் காதலியாகி என்று விஜயின் மனைவியாகவும் ஆகியிருக்கிறார். தொடர்ந்து சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் பாலசேகரன் இயக்கத்தில் வெளியான வெள்ளி விழா கண்ட லவ் டுடே இளைஞர்களிடம் விஜய்க்கான தனி இடத்தை உறுதிப்படுத்தியது. விஜய் என்றால் விடலை பசங்கத்தான் ரசிகர்கள் என்ற இமேஜை உடைத்து தமிழ் திரை உலகையே கலங்க வைத்த படம் 1998 சங்கிலி முருகன் தயாரிப்பில் ஃபாசில் இயக்கத்தில் வெளிவந்த காதலுக்கு மரியாதை. இசைஞானி இளையராஜாவின் இசையும் படத்திற்கு வெற்றிக்கு முக்கிய காரணம். விஜய், ஷாலினி இருவரும் புக் ஸ்டோரில் முதலில் காதல் பார்வைகளை பரிமாறிக்கொள்ளும் காட்சியின் கவிநயம் யாரையும் விஜய் ரசிகனாக மாற்றிவிடும். இந்த படத்தின் வெற்றி அதுவரை இளைஞர்கள் மட்டுமே பார்த்து வந்த விஜயின் படங்களுக்கு வயதானவர்களையும் திரையரங்கிற்கு அழைத்து வர தொடங்கியது. தொடர்ந்து பிரியமுடன் என்ற படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் சவாலான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் விஜய். பிரியமுடன் படம் விஜயின் திரை வாழ்க்கையில் முக்கியமான படமாக அமைந்தது. இயக்குனர் எழிலின் இயக்கத்தில் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் விஜய் நடித்த குட்டி கதாபாத்திரமும் சிம்ரனுக்கும் அவருக்குமான கவித்துவமான காதலும் ரசிகர்களை மீண்டும் மீண்டும் திரையரங்குகளுக்கு அழைத்து வந்தன. விஜயின் நடிப்பும் நடனமும் நகைச்சுவையும் இந்த படத்தை வெள்ளி விழா படமாக மாற்றியிருந்தது. இயக்குனர் ஃபாசிலின் இயக்கத்தில் 2000வது ஆண்டு வெளியான கண்ணுக்குள் நிலவு வசூல் ரீதியாக தோல்வியடைந்தாலும் விஜய்க்கும் அவரது ரசிகர்களுக்கும் முக்கியமான படமாக அமைந்தது. அவர் நடித்த படங்களிலேயே அதிக அளவு வித்தியாசமான முக பாவங்களை வெளிப்படுத்திய படம் இதுதான். வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். அதனைத் தொடர்ந்து S.J. சூர்யாவின் இயக்கத்தில் A.M. ரத்னம் தயாரிப்பில் வெளியான குஷி படத்தின் மூலம் விஜயின் இன்னொரு பரிணாமம் வெளியிடப்பட்டது. இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் சத்தமே இல்லாமல் வந்து சக்கை போடு போட்ட படம் ஃப்ரெண்ட்ஸ். வைகை புயல் வடிவேலு சர்வ சாதாரணமாக விஜயை வாடா போடா என சகட்டு மேனிக்கு திட்டுவது போல் காட்சிகள் இருந்தாலும் விஜய் பெருந்தன்மையாக அதில் நடித்து பாத்திரத்திற்கு உயிர் ஊட்டியிருப்பார். திரைக்கதையையும் காமெடியும் நம்பினாலே சக்சஸ் உறுதி என்பதை உணர்த்தியது ஃப்ரெண்ட்ஸ் படம். அதனைத் தொடர்ந்து பிரியமானவளே, பத்ரி, ஷாஜகான், யூத், பகவதி என அடுத்தடுத்து கமர்ஷியல் திரைப்படங்கள் மூலமாக தனக்கான நிரந்தர இடத்தை தக்க வைத்துக் கொண்டதோடு ரசிகர்களின் எண்ணிக்கையும் பெருக்கிக் கொண்டார் விஜய். 2003 கே. செல்வபாரதி இயக்கத்தில் வெளியான வசீகரா திரைப்படத்தில் குறும்புத்தனமான கதாபாத்திரம் ஏற்று தனது வித்தியாசமான காமெடி சென்ஸை வெளிப்படுத்தியிருந்தார். அதேபோல் இயக்குனர் ரமணா இயக்கிய திருமலை படம்
விஜயை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியதோடு பஞ்ச் டயலாக் பேசவும் வைத்தது. இந்த படத்திலிருந்துதான் விஜய்க்கு என்று ஒரு மாஸ் உருவானது என்று கூட சொல்லலாம். விஜய் நடித்த படம் என்றால் நிச்சயம் கல்லா கட்டும் என்று தியேட்டர் அதிபர்களும் நம்பத் தொடங்கியது திருமலை வெளியான பிறகுதான். இயக்குனர் தரணி இயக்கத்தில் 2005ஆம் ஆண்டு வெளியான கில்லி திரைப்படத்தின் அபார வெற்றி சிறு குழந்தைகளையும் விஜயின் ரசிகர்களாக மாற்றியது. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் பேரரசுவின் கூட்டணியில் திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜயின் வெற்றிக்கு கலர் சாயங்கள் பூசின. திருப்பாச்சி படத்தில் அவரின் தங்கை சென்டிமெண்ட் தாய்மார்களிடையே பரவசத்தை ஏற்படுத்த எதிரிகளை வீழ்த்த அவர் வகுக்கும் யூகம் ரசிகர்களின் கைத்தட்டல்களை அள்ளியது. குறிப்பாக திருப்பாச்சி அருவா பற்றி வில்லனிடம் அவர் பேசும் வசனம் அன்றைய ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. பின்னர் பிரபுதேவாவின் இயக்கத்தில் வெளியான தெலுங்கு ரீமேக்கான போக்கிரி படம் தமிழ் சினிமாவில் அபாரமான வெற்றியை பெற்றது. இந்த படத்தில் விஜயின் டயலாக் டெலிவரியும் பாடி லாங்குவேஜும் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் என்று விஜய் பேசும் வசனத்தை படம் பார்த்து விட்டு வந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான இடங்களில் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். வெற்றி தோல்வி என மாறி மாறி வந்தாலும் சில காலகட்டங்கள் அவருக்கு கொஞ்சம் சோதனையாக அமைந்ததை மறுக்க முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை தூக்கி நிறுத்திய படம்தான் காவலன். ஃப்ரெண்ட்ஸ் படத்தின் மூலம் விஜய்க்கு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த சித்திக் மலையாளத்தில் தான் இயக்கிய பாடிகார்ட் படத்தை தமிழில் காவலனாக மாற்றினார். ஆக்ஷன் ஹீரோவாக விஜய் இதில் அழகான காவலனாகவும் மாறிப்போனார். அடுத்து வந்த வேலாயுதம், நண்பன் 2 படங்களும் வெற்றி படங்கள் தான் என்றாலும் போக்கிரிக்கு பிறகு அனைத்து பிரிவினரையும் கவர்ந்த படம் என்று ஏஆர் முருகதாஸின் இயக்கத்தில் வெளியான துப்பாக்கி படத்தை தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நண்பன், துப்பாக்கி ஆகிய படங்களின் வெற்றிக்கு பிறகு பிரபல இயக்குனர்கள் விஜயின் கால்ஷீட்டுக்கு காத்திருந்தும் கூட ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கிய நேசன் என்ற ஒரு இயக்குனருக்குத்தான் தனது ஜில்லா படத்தை இயக்கும் வாய்ப்பை தந்தார் நடிகர் விஜய். தன்னை வைத்து அழகிய தமிழ்மகன் என்றொரு தோல்வி படம் கொடுத்த இயக்குனர் பரதனை மீண்டும் அழைத்து பைரவா எனும் வெற்றி படத்தை கொடுக்க வைத்து விஜயின் பண்பு நிச்சயம் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பிறகு குழந்தைகளின் பேராதரவை பெற்ற நடிகர்களில் முக்கியமான இடத்தை பிடித்திருப்பவர் நடிகர் விஜய் தான். மாஸ் ஹீரோவாக விஜயை கொண்டு கமர்ஷியல் கலாட்டாக்களுடன் நிரசன அரசியலையும் பேசும் ஏஆர் முருகதாஸின் முயற்சிதான் கத்தி. துப்பாக்கியை போன்றே இவர்கள் கூட்டணியில் இந்த படமும் செம ஹிட். சிறையின் ப்ளூ பிரிண்ட் பார்த்து விஜய் ஸ்கெட்ச் போடுவது, காயின் கேமில் ரவுடி கும்பலை சிதறடிப்பது என ஒவ்வொரு அத்தியாயமும் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. ஏஆர் முருகதாஸை போல் இயக்குனர் அட்லியின் கூட்டணியும் விஜய்க்கு தெரி, மெர்சல், பிகில் என தொடர்ந்து கை கொடுத்தது. அப்படங்களில் 90களில் வந்த சில வெற்றி படங்களின் சாயல் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தாலும் விஜய் நடிப்பில் அவை புதியதாகவே ரசிகர்களுக்கு தெரிந்தன. அதேபோல் 1000 நடன கலைஞர்களுக்கு மத்தியில் ஆடினாலும் விஜய் தனியாக தெரிவார். நடனத்தை பொறுத்தவரை விஜய்க்கு ஒரு முறை பார்த்தால் போதும், பயிற்சியே தேவையில்லை, பிழையில்லாமல் அப்படியே ஆடக்கூடியவர், அமைதியான மனிதர், அவர் பேச மாட்டார், அவருடைய வேலைதான் பேசும் என்கின்றனர் திரைத்துறையினர். அதே போல விஜயின் சொந்த குரலில் இடம்பெற்ற செல்ஃபி புள்ள, கண்டாங்கி கண்டாங்கி, குட்டி ஸ்டோரி, தொட்டவேட்டா ரோட்டு மேல, ஐயையோ அலமேலு போன்ற பாடல்கள் தற்பொழுது வரை விஜயின் குரலில் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. 1998இல் காதலுக்கு மரியாதை படத்திற்காகவும் 2005இல் திருப்பாச்சி படத்திற்காகவும் தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதினை விஜய் பெற்றிருக்கிறார். ஜோசப் விஜயாக பிறந்து விஜய் என அறிமுகமாகி இளைய தளபதி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டு தற்போது தளபதி விஜயாக வளர்ந்து தாவேகாவின் தலைவராகவும் மாறியிருக்கிறார் விஜய். தமிழ் திரையுலகில் ரசிகர்களையும் தனது திறமையையும் மட்டுமே நம்பி களமிறங்கி சாதித்த விஜய் அதே உத்வேகத்துடன் தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். எங்கள் தலைவர் விஜய் அரசியலிலும் சாதிப்பார் என்கின்றனர் அவரது ரசிகர்கள்.